ஹலோ யூஸ் வெல்கம் டு ஃபுட் மை லைஃப். போன வீடியோவில் ஒரு நார்த் இந்தியன் டெலிகசி பார்த்துருக்கோம் நம்ம, மட்டன் ரோகன் ஜோஷ். அதே மாதிரி இந்த டைம் ஒரு சவுத் இந்தியன் டெலிகசி, கிட்டத்தட்ட நம்ம கிராமத்து ஸ்டைலில் நம்ம ஊரோட மண்மனம் மாறாம ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம். இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோம். ட்ரெடிஷ்னலாக எப்படி கிராமத்துல மசாலாலாம் அரைச்சி அந்த மண்பானையில எப்படி செய்வாங்களோ அதே தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க போடுற வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும், நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். மண்பானை ஹீட் பண்ண உடனே நம்ம இன்றைக்கி எண்ணெய் விட்டுடலாம். இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம வெந்தயமும் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 5 காஞ்ச மிளகா, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தில் முக்கால் எடுத்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் நம்ம ஒரு மசாலா மாதிரி ஃபஸ்ட்டு அரைப்போம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தாளிச்சிட்டு அதில் தான் ஃபிஷ் சேர்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம பண்ணுறது அந்த மசாலா தான். நல்லா சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குள்ளே இப்போ மிளகும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் லைட்டாக இடித்து அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் லைட்டாக அம்மியில் வச்சு இடித்து கொஞ்சமாக போட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே தக்காளி போட்டோன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க, அது ஈஸியாக வதங்க நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஓகே, இந்த பதம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். வதக்கின வெங்காய தக்காளிலாம் சேர்த்து அரைச்சாச்சு. ஸோ இப்போ அதே பாத்திரத்துலேயே நம்ம செய்யலாம். இது நம்ம வாஷ் பண்ண தேவையில்ல, ஏன்னா அதோடய ஃப்ளேவர்லாம் அப்படியே அந்த மண்பானையிலே இருக்கும். ஸோ இதே பாத்திரத்தில் இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு கூட போய் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கிறப்பே கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கோம், அதனால் வெந்தயம் கொஞ்சம் லைட்டாகவே கம்மியாக போட்டுக்கங்க. எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. கடுகு நல்லா வெடித்தோடனே காஞ்ச மிளகா 2 போட்டுட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வெடித்த உடனே நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூடவே நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 300 கிராம் ஃபிஷ் எடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். அதே மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். வதக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த டைமில் வேணால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே சூப்பராக இருக்கும். மசாலா போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிடலாம். அப்படியே இந்த மசாலா கூடயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போட்டுக்குங்க. இந்த டைமில் கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா இன்னும் நம்ம புளி தண்ணி ஊற்றுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்குங்க. ஆக்சுவலாக குக்காக உங்களுக்கு நல்லா அந்த செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு வாசனை வரும். ஆக்சுவலாக நீங்கள் மசாலா அரைக்கக்குள்ளே உங்களுக்கு நல்ல வாசனை வந்திருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஓகே. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. மசாலாலாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக எல்லாம் சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ இந்த டைமில் உப்பு பார்த்துக்குங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஆக்சுவலாக இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்குங்க. இப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கொதிச்சு எண்ணெய் அப்படியே தனியாக மிதக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீனை ஆட் பண்ணணும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறது சங்கரா ஃபிஷ்ஷு. ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஃபிஷ் வேணால் போட்டு ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஃபிஷ் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதான் மேக்ஸிமம் டைமு. ஃபிஷ் நல்லா குக் ஆன உடனே எடுத்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, ஃபிஷ்ஷும் நல்லா வெந்துருச்சு.
நல்லா பார்த்தாலே தெரியும். ஸோ அவ்வளோதான், குழம்பு ரெடி. ஸோ ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். ஹலோ கைஸ், செம்மையாக இருக்குது ஃபிஷ்ஷு. நிஜமாவே செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கு. என்னால் தடுக்க முடியல சாப்பிட்றத. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, நிஜமாவே சூப்பராக வரும். முடிஞ்ச அளவுக்கு மண்பானையிலே செஞ்சு ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாவே கிடைக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சவங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் வந்துட்டு இருக்கு.